வேதம் சொல்ல, உலகம் ஒரு நாள் உங்களை பகைக்கும், உலகம் ஒரு நாள் உங்களை கைவிடும், கர்த்தர் ஒருபோதும் கைவிடாத தேவன். அன்னாளோடு மிகுந்த வேதனையோடு, ஏன் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு சாபம், தன் கணவன்கிட்ட போய் அழுகல, தன் பெத்த தாய் தப்படி அழுகல, தேவாலயத்தில் போய் பலிபீடத்தை போய், ஆண்டவரே என்னை எல்லாரும் அழடி என்று சொல்லுகிறார்கள், நான் என்ன பாவம் செய்தனோ என்னை மன்னியும் என்று சொல்லி தனி மனிதனாக அந்த மகள் அழுதாள். அன்னாளுடைய கண்ணீரை தேவன் கண்டார். ஒருவேளை ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை நான் உனக்கே நான் கொடுத்துடுவேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஒரு பொருத்தமணி கடந்து போனாங்க. சில நாட்கள் ஆனது, அழகான ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த குழந்தை யார் தெரியுங்களா? சாமுவேலை தீர்க்கதரிசியாக தேவன் பயன்படுத்தினார். தாவீதை அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபை அந்த சாமுவேலுக்கு கிடைத்தது. சில நாட்கள் பிறகு 2 மகளையும் 5 குழந்தைகளை கர்த்தர் அன்னாளுக்கு கற்றுக் கொடுத்தார். தேவன் அன்னாளை செழிக்க வைத்தார். அன்பான கர்த்தருடைய தேவஜனமே, உலகம் ஒரு பட்டம் கொடுக்கும். கணவனை இழந்துட்டா உன்னை விதவின்னு கொடுப்பாங்க, கடனை வச்சா கடங்காரின்னு கொடுப்பாங்க, வியாதிப்பட்ட வியாதிக்காரையும் கொடுப்பாங்க. கர்த்தர் ஒருவர்தான் உன் உடைக்கப்பட்ட இறுதியத்துக்கு அவர் தான் ஆறுதலும் தேடுதலும் கொடுக்கிற தேவன். கைவிடப்பட்ட நிலைமையிலும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை தேவன் உண்டாக்கி கொடுத்தார். உன் வாழ்க்கையில் உன் கையின் பிரயாசத்தை, உன் குடும்பத்தை செழித்து தேவன் ஆசீர்வதிப்பார்.